அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் மன்னார் ஆட்சியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பிசிகாவோட துணை பொதுச் செயலாளர் ஆதரவாளர்கள் சொல்லியிருக்காங்க. மன்னார் ஆட்சின்றதை குறிப்பிட்டதை திமுகவையா பிஜேபியா? இல்லைங்க, நான் கூட்டணி கட்சிகளை பற்றி விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக இதற்கு விளக்கம் கேட்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் சரியாக இருக்கும். நான் அதை பற்றி விமர்சனம் செய்வது சரியாக இருக்கும். அதே போல இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு எப்படி ஒன்றிய அரசு மணிப்பூர் விஷயத்துல ஒன்றிய அரசு நடந்துக்கிற மாதிரி தான் நம்ம வேங்கவேல் விஷயத்துல தமிழக அரசு நடந்துக்கிட்டு விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பாக்குறது? நான் மணிப்பூர் போயிருக்கேங்க. எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மணிப்பூரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடுவது என்பது அரசியலில் மேடை ஏறினா என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது. மணிப்பூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று முதலில் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இவ்வளவு ட்ரிவியலைஸ் பண்ணுறது நியாயம் இல்லை. பிஜேபி மணிப்பூருக்கு போய் அங்கே நியாயம் வழங்காமல் இருப்பதை விட மோசம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நிதானம் இல்லாத வாழ்க்கை. ஆமாம், நிதானம் இல்லாத வாழ்க்கை. யாருக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. பக்கத்து வீட்டுக்காரன் அட்ரஸ் கேட்டால் தெரிய மாட்டேங்குது. சொல்ல மாட்டான். ஆமாம், தெரிஞ்சாலும் சொல்ல தெரியல. இல்லை தெரியலங்கிறது உண்மை. ஏன்னா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது இல்லை. அதான் அது உலகம் எப்படின்னு தெரியுமா? அதாவது சாமி சொல்லுவார், உய் கொண்ட சான்றோர் உடம்புருகும் தேட்டையெல்லாம் நொய் கொண்ட நீசன் நோக பறித்தானே நம்பர். எதுக்கு எடுத்தாலும் வரி. இந்த கஷ்டப்பட்டு ஒரு ஏழை சம்பாதிக்கிற பணத்துல மறைமுகமா எத்தனை வரி இருக்கு? எத்தனை வரி சொல்லுங்க? இதான் சுதந்திரம் வாங்கும்போது உப்புக்கு மட்டும் வரி போட்டாங்க, இப்ப எல்லாத்துக்கும் வரி போடுறாங்க. சாமி சொல்லிட்டாரு, உய் கொண்ட சான்றோர் உடம்புருகும் தேட்டையெல்லாம் நொய் கொண்ட நீசன் நோக பறித்தானே. இவன் பறிச்சிருவாண்டா, ஆனால் வெளியே தெரியாது. மக்களுக்காக நாங்க எல்லாம் மக்களுக்காக வாழ்றோம்பா. அதான் சாமி சொன்னாரு, நாடுதனில் ராஜாக்கள் பாவிகளாய் போவார்கள், பாசாங்கு மந்திரியும் பாவிகளாய் கூசாமல் பெண்ணாலும் பொன்னாலும் மண்ணாலும் பேசி நிலக்கரையில் நித்தம் அடிவார். முன்னோர்கள் உண்டு கொண்டிருந்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வமென கை எடுப்பாருங்காரு. சாமி சொல்றாரு, சிவ உட்பொருளை தேடலைன்னா அவன் மனுஷனே கிடையாது. இவன் சிவ உட்பொருளை கும்பிட மாட்டான். பதவிக்காக மனுஷனை விழுந்து பதவிக்காக மனுஷனை விழுந்து கும்பிடுறதில்ல, மனுஷனையும் வீணாக்குறான், புகழ்றான். ஐயா, சாதாரண மனுஷனை மலஞ்சலங்களுக்கு மனுஷனை புகழ்றான், இறைவனை பழிக்கிறான். நடக்குதா இல்லையா? அதனாலயா அந்த உலகம் இப்படித்தான் இருக்கும். இது பகவான் ஏற்கனவே எம்பெருமா சொன்னதுதான். எதுவுமே நிரப்பு கிடையாதுயா. அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கானா? சாமி சொல்லுவாரு, தம்பி தமையனுக்கு சத்துரு போல் தானாகி வம்புக்கு கோளு மானிசனோடு வைத்து அடிக்கவே கைக்கூலி அவனுக்கே தான் கொடுத்து முடிக்கும் வரையும் முறைமுறை கோல் சொல்லிடுவான். இப்படியே சான்றோர்கள் இவர்கள் நிரப்பில்லாமல் அப்படியே நீசன் அந்நிதத்தால் வேறாய் பிரிந்து சான்றோர் பெருத்த கிளேசம் விட்டாருங்காரு. எம்பெருமான் நாராயணன் சொல்றாரு. அதாவது சாதுக்கள் சான்றோர்கள் நல்லவர்களையே இந்த களியை என்ன பண்ணுவானா, இது எல்லாம் நல்லவன் தான் எல்லா மனுஷனையுமே, ஆனா களியை எல்லாத்தையும் பிரிச்சு ரொம்ப சேதம் பண்ணிடுவாங்காரு. அண்ணனை தம்பியை கொள்றதுக்கு அண்ணங்காரன் காசு கொடுப்பானா? எப்படி தம்பி சொத்துக்காக நடக்குதா இல்லையா சம்பவம்? ஆமா, நல்லா நடக்குதா இல்லையா? இது பெருமாள் முன்னேறிச்சிட்டு, தம்பி தமையனுக்கு சத்துரு போல் தானே. அண்ணனை கொள்றதுக்கு தம்பியும் தம்பியை கொள்றதுக்கு அண்ணனும் அடிக்கவே கை கூலி கொடுப்பானா கூலிப்படைக்கு. குடித்து முடிக்கும் வரையும் முறை கோல் சொல்லிடுவாங்க. சொத்துக்காக இன்னைக்கு எவ்வளவு கொலை நடக்குது. அப்போ இதுல எல்லாம் களியனுடைய சேட்டை. எல்லா மனுஷன் நல்லவன் தான். இங்க எவனுமே கெட்டவன் கிடையாது. ஆனா அந்த களி மாயை எல்லா மனுஷனுக்கும் இப்போ இப்படி சீரழிக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த களி மாயை வெல்லணும்னா சிவ உட்புகுதல் வேணும்ல. சிவ உட்புகுதல் தேட மாட்டானா? அதான் சாமி சொன்னார்ல, அரகரா பரம்பரை சொல்றாருலையா, பெருமாளே சொல்றாரு, அரகரா என்ற சொல்லை கரையேரா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனையா. சிவசிவா அரகரா இந்த ரெண்டு நாமத்துல எந்த நாமத்தை சொன்னாலும் ஒரு மனுஷன் பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் பிறப்புங்கிற பெருந்துன்ப கடல்ல இருந்து மீண்டுருவான். இந்த சிவநாமம் சொன்னா போதும், சிவசிவன் ரெண்டு வார்த்தை சொன்னா போதும். ஆனால் இன்னைக்கு இந்த மனிதர்கள் என்ன பண்றா, சீரியல் சினிமா ரெண்டுல தான் மூழ்கிறாங்களே ஒழிய எல்லா வீட்லயும் அப்படிதான் இருக்குது. சீரியல் சினிமா மூழ்கிறாங்க. சினிமாக்காரனுக்காக வாழ்த்து போஸ்ட் போட்டுறாங்க. சினிமாக்காரனை புகழ்றாங்க, பாலாபிஷேகம் பண்றாங்க. வந்துட்டா இல்லையா ஐயா? நேத்தி இந்த பகுதியில ஒரு ஊரு கீபல் ஒரு ஒண்ணு புதுசா கட்சி ஆரம்பிச்சவன் அத அந்த கட்சியை விளம்பரப்படுத்துறதுக்கு
தன்னோட ரசிகர்கள் அவன் கட்சிக்கு உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு 1000 ரூபா பணம் கொடுக்குறான். அப்படியா? கேளுங்க. அத கேள்விப்பட்ட உடனே அந்த கொடிய பேப்பர்லயாச்சும் ஒன்று வாங்கி டக்குன்னு வீட்டுக்கு எல்லார் வீட்லேயும் குத்திக்கிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு 1000 ரூபா கிடைக்குமேன்னு. சரி. இவ்வளவு ஒரு கீழ்மையா எண்ணங்கள் போற ஜனங்கள் முன்னாடி என்ன இறைத்தன்மை வந்து ஐயா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கீழ்மைன்னு சொல்றதை விட வறுமைன்னு சொல்லுங்க. எல்லாம் வறுமையில தானே வச்சிருக்கான். அதான் சாமி சொன்னாரு. அதாவது வறுமை எது தான் பெருத்து நீங்கள் வழி தப்பி போவீர்களே பொய் புரட்டு அதிகமப்பா பொருத்தம் இல்லை களி நமக்குனாரு. வறுமை பெருத்த உடனே உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு வந்து 500 ரூபா தேவைப்படுது. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு 1000 ரூபா இன்னைக்கு தேவைப்படுது. காசு இல்லை, என்ன பண்ணுவேன்? நானே இந்த கொடியை வாங்கி கட்டிடுவேன். 2 கொடி கூட கட்டுவேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த அரசாங்கம் தான். நீ மக்களை வறுமையில் வச்சுக்காட்டி தானே அவன் 1000 ரூபாய்க்கு கொடியை வாங்கி ஒட்டுறான். எனக்கு 1000 ரூபா கிடைக்குமா? அந்த கட்சிக்காரன் கூட்டத்துக்கு போனால் 1000 ரூபா கிடைக்குமா? இந்த கட்சிக்காரன் கூட்டத்துக்கு 200 நானே ஒட்டுவேன். வேற வழி இல்லை. வறுமை என்ன பண்ண சொல்றீங்க? இதை வந்து மக்களை நம்ம குறை சொல்லவே கூடாது. ஓட்டு கிடைக்குதோ இல்லையோ பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கலாம்னா அவன் எண்ணத்துல செய்யறான். அதுதான் மக்கள் நாடு நல்லா இருக்கணும், வழிபடுற இடம்லாம் சௌரியப்படணும், நமக்கு அது மூலியம் நன்மை கிடைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சிந்தனையில் வராது. அது கொஞ்சம் பேருக்கு வரும். அந்த கொஞ்சம் பேரும் என்ன செய்ய, அவங்களும் கொஞ்ச நாளில் வேறு வழி இல்லைன்னா வேறு வழி மாறி தான் ஆகிற சூழ்நிலை ஆகி போயிடும். அதான் சாமி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார்ல, உய் கொண்ட சான்றோர் உடம்புறுக்கும் தேட்டை எல்லாம் நோய் கொண்ட நீசன் நோக பறித்தானே எல்லாத்துக்கும் வரி. இன்னைக்கு வந்து ரோட்டோரம் 1 கிலோ விவசாயி ஒரு வாழைப்பூ வித்துட்டு தானே அவன்கிட்ட 5 ரூபா சொன்னா 2 ரூபாய்க்கு தெரியாது. நம்ம 2 ரூபாய்க்கு தெரியான்னு கேட்பான். ஆனால் மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டு அவன் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பான். இன்னைக்கு ஒரு விவசாயி பொருள் பணத்துக்கே பணத்தை கட்ட, செத்து போனாலும் பணத்தை கட்டுன்னு தான் சொல்றான். இறக்கமில்ல. அவன் என்ன செய்ய? அப்போ ரோட்டோர வியாபாரிகிட்டையும் அப்படிதான் நகராட்சி வரின்னு ஒரு சீட்டை போட்டு கிழிச்சு கொடுக்குறான். ரோட்டோர வியாபாரி அவன் பாவம் ஒரு வயிற்று பொழப்புக்கு ஒரு 200 ரூபா கிடைக்கும். குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு உட்காந்து வெயில்ல உட்காந்து வேகாத வயசான காலத்துல என்னைய பாட்டி தாத்தா உட்காந்துருக்காங்க. தூசி எல்லாமே அவன் நாசிக்குள்ளதான் தொலையுது. அங்க போய் ஓரியாடுவான் நம்மாளு. அங்க போய் என்ன பண்ணுவான்? 5 ரூபா ஒரு வாழைப்பூ சொன்னா, வாழைத்தண்டு 5 ரூபா சொன்னா 2 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போவான். ஆனா மருத்துவமனையில போய் படுத்துக்கிட்டு அவன் கட்டா வாங்கி பிடிக்கிட்டு போயிடுவான். இதெல்லாம் இதாயா களி? இதுதான் களி. சரிங்களா? அதனால கவலைப்படாதீங்க. எல்லாம் அப்படிதான் இருக்கும். வேற என்ன செய்ய? தர்மீகம் வரும்யா. தர்மீகம் வரும் பொழுது இந்த சாதுக்கள் எல்லோருமே தர்மீகத்துக்கு எடுக்கப்படுவார்கள். சாமி ஏற்கனவே சொல்றாரு, ஓமே எரியா வண்ணமும் தான் உலகில் உன்னை பழித்தவர்கள் சாமே தீயில் தான் கிடந்து சடமே நரகக்குள்ளாகி வேமே உந்தன் மேலானை விருமாபதத்தின் ஆணை தேங்காரு. அதுக்காக இங்க உங்க ஏழை பாலி வயிற்று அடிக்கிறோம் எவனுமே தப்ப முடியாதுயா. விடமாட்டாரு. நரகங்கிறாரு. சொல்றாரு பாருங்க, ஓமே வரியா வண்ணமும் தான் உலகில் உன்னை பழித்தவர்கள் சாமே தீயில் தான் கிடந்து சடமே நரகக்குள்ளாகி. நரகத்துல தீ நெறிகிற இடத்துல வேண்டிய ஆத்மா தூக்கி வீசப்படுமா? ஆத்மா அழியாது, ஆனா ஆக்கினை உண்டு. ஆனா அந்த வழியை உணரும். அதனால சான்றோர்கள் என்ன சொல்றாரு? சாமி எதுவும் சொல்றாரு? ஆணை மகனே அசையாத கண்மணியே சான்றோர்கள் எல்லாம் தப்பாமல் உன்னுடைய தர்மபதி ராஜ்யத்தில் தான் வருவார் என் மகனே வர்ம முனை பேசி வம்பு செய்த நீசகுலம் அழுந்த நரகமதில் ஆகுவார் சத்தியமாயிங்காரு. பெருமாள் சொல்றாரு, சான்றுகளை சாதோர்களை சாதுக்களை சிவனடியார்களை நல்ல ஆத்மாக்களை நல்லவர்களை இழுத்தும் பழித்தும் பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லவர்கள் தான் நசுக்கப்படுறான் பூமியில. இவனெல்லாம் இழுத்து பழித்து நசுக்கிற கூட்டமெல்லாம் நரகத்துல தீ அக்னியில கொண்டு வீசப்படுமா என்னுடைய ஆத்மா. சாமி சொல்றாரு, ஆணையிட்டு சொல்றாரு சிவன் மேல. பெருமாள் சொல்றாரு, நான் சொல்லல. அதனால நல்லவர்கள் எல்லாம் தர்மீக ராஜ்யத்துல வருவாங்க. கலியுகம் இப்படிதான் இருக்கும். நம்ம பட்டுதான் ஆகணும். ஒரு வழி கிடையாது. சரியா? நல்லது. நமசிவாய்.